பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வருடத்தை மாத்திரமல்ல, வருகிற வருடத்தையும் கூட, அதற்கு பின்பதாக வருகிற காலங்களையும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. இந்த நாளில் நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 16 முதல் 19வது வசனத்தை வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். யோவான் 14:16 முதல் 19. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அவர் திக்கற்றவளாய் நம்மை விடுவதே இல்லை. விசேஷமாக உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னதான தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே அவர் பரிசுத்த ஆவியாக நம்மோடு கூட வருகிறார். உலக முடியும் சகல நாட்கள் நம்மளை கூட அவர் நடத்தி கொண்டு போகிறார். பெந்தைகோஸ்தே நாளிலிருந்து திருச்சபையை இன்று வரையும் அவர் அழகாக அருமையாகவும் அவர் காப்பாற்றி போஷித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அதனால் அப்போஸ்தலர் நாட்கள் வெளிப்பட்டதான நாட்களிலே அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவர் இருந்த நாட்களிலே சில ஜனங்களை அவர் திக்கற்று விடாதபடி அவர் கடந்து போய் ஒவ்வொருவரையாய் அவர் அநேகரை அவர் சந்தித்து ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் போய் அவர்களுக்கு தேவையான சகல காரியத்தையும் செய்ததை போலத்தானே இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை திக்கற்றவளாய் விடாதபடி நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, தேவ ஆவியானவர் நம்மளை தொடர்ந்து நடத்துவாராக. அப்போ தேவ ஆவியானவர் இந்த உலகம் அறியாதபடி இருக்கிறார்கள், ஆனால் நீங்களும் நானும் தேவ ஆவியானவரை அறிந்திருக்கிறோம். இந்த ஆவியானவர் நம்மளை தேற்றி நடத்துகிறார். அவர் தேற்றவாளன், நம்மளை திக்கற்று விடுவதே இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு இல்லை என்றால் இயேசு மாம்சத்தில் இருந்ததான அந்த வெளிப்பட்டதான நாட்களிலும் கூட சில காரியத்திலே நாம் பார்க்கணும். எப்படி அவர் கடந்து போய் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழை விதவைகளையும் ஏழை ஜனங்களையும் அவர் எப்படி தேடி போய் காரியங்களை அவர் செய்தார் என்பதை நாம் சற்று தியானிக்கலாம். முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்திரீயானவள் விபச்சாரத்தில் அவள் சிக்கிக் கொள்கிறார். நம்ம அனைவருக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனம் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எருசலேமில் அவர் தேவாலயத்தில் என்ன செஞ்சார்னா உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைய இடங்களில் அவர் என்ன செய்ய சினகாக் என்று சொல்லப்பட்டதான ஜப ஆலயங்களில் அவர் உபதேசிக்கிறது உண்டு. இங்கே தேவாலயம் என்று சொல்லுகிறதான எருசலேமில் அவர் என்ன செஞ்சிருக்குன்னா உபதேசித்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி என்று சொல்லப்படுறது. எப்போவுமே ஜனங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தும் பொழுது அவர்களை முன்னிறுத்து ஒரு ஃபோக்கஸ் லைம்லைட்டில் வைக்கிறது போல வைத்து இவர்கள் பின்பதாக நின்று கொள்கிறார்களே பார்க்க முடியுது. இவள் தவறு செய்தவள் தான், இல்லைன்னு சொல்லலை. இவர்களுக்கு ஒரு பாவத்துக்குள் சிக்கி கொண்டால் அநேகரை பாவம் செய்யும்படியாகவும் அவள் செய்து வந்தால் கர்த்தர் அருவருக்கிறதான காரியத்தை தான் அவள் செய்தார். அப்போது இவளை என்ன இடத்துல கொண்டு வர்றாங்கன்னா, இயேசுவின் இடத்துல கொண்டு கொண்டு வந்து இவரை எப்படியாவது ட்ராப் பண்ணும்படியாக சில காரியங்களை சொல்கிறார்கள். இவளை கையுமையுமாக பிடிக்கப்பட்டால் 4ஆம் வசனம். ஆனால் அந்த பெண்ணு மட்டும்தான் இருப்பான், அந்த ஆண் இருக்க மாட்டான். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவை பரிசேயர் சதுசேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு அப்படின்னு இங்கே அவரை இயேசுவை எடுத்துக்கிறாங்க. இவர்கள் பேசும் பொழுது மிக அழகாக நயவசைப்பனோடு என்ன செய்கிறாருன்னா, வித் ஆல் பட்ரி வேர்ட்ஸ் தே ஸ்பீக்.
பரிசேயரும் சதுசேயர்களும் இயேசுவை தன்னோடு கூட இணைத்து கொண்டு, ஏன்னா ஜனங்கள் சுற்றி இருக்கிறார்கள், அப்படி பேசும்பொழுது அது சரியாக இருக்கும் என்று அவர்களுடைய ஞானத்தில் அவர் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். மோசே நியாய பிரமாணம், மோசேக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்ததான தேவன் தானே அவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே அந்த கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஜனங்கள் வருகிறார்கள். இந்த மனிதனை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக தான் அவர்கள் நிற்கிறார்கள். ஆயினும் கர்த்தரிடத்திலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அவர்கள் கடந்து வருகிறார்கள். நோவாவின் நாட்களை பார்க்கும் பொழுது தேவனை விசனப்படுத்துகிற அளவுக்கு மனுஷன் அவ்வளவு துன்மார்க்கமான காரியத்தை செய்தான். பாருங்க, சர்வ வல்லமையை உள்ளவரை துக்கப்படுத்தக்கூடியதான ஒரு காரியத்தை அவன் செய்கிறத பார்க்க முடியுது ஜனங்கள். சரி, அப்போ இங்கே அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அவருக்கு தெரியும், அதனால் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஆனால் வாட் தே டிட் இஸ் சம்திங் இட்ஸ் ரியலி இல்லைன்னா அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. இல்லைன்றால் அவர் எவ்வளவு அதை நோக்கமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க? இந்த பாவத்தில் சிக்கி கொண்டதான இந்த விபச்சார ஸ்திரீயை என்ன செய்யலாம்? மோசே கல்லறியை சொல்லியிருக்கிறார், நீர் என்ன சொல்றீர்? மோசே கல்லறியை சொன்னார், நீர் என்ன சொல்றீர்? இப்படியே ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அப்போதான் நிமிர்ந்து பார்க்குறாரு, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. இந்த வசனத்தை, இந்த வார்த்தை, the powerful word from the mouth of Jesus Christ, இயேசுவின் வாயிலிருந்து ஒரு சாதாரண வார்த்தை என்னோட இருதயத்தை போய் என்ன செய்து அதை தொடுகிறத பார்க்க முடிகிறது. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பேசிட்டு ரொம்ப லிமிட்டடாக தான் பேசுகிறார். இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை திக்கற்றவளாக விடுவதில்லை, ஆனால் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமோ அதோடு இருந்துக்கிறோம். நிறைய பேர்கிட்ட இது சொல்லி காரியம் ஒன்றும் ஆக போவதில்லை. அவர் அமர்ந்த தண்ணீரை போல தேவ சமூகத்தில் இருந்து அவர் கையில் ஒப்பு கொடுங்க, அவர் எல்லாம் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் எங்கேயோ எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இப்போ பரிசேய சதுசேயர்கள் தான் இந்த முழு மாபை என்ன செய்கிறாங்கன்னா, இந்த முழு கூட்டத்தை என்ன செய்கிறாங்கன்னா அவர் கூட்டு வர்றாங்க கல்லெறியும்படியாக. ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் கூட அவர் மேலே கல் எறியாதபடி ஒவ்வொருத்தராக என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கிளம்பி போகிறாங்க. அதில் அங்கே ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், வார்த்தை சொல்லுது பாருங்கள், தங்கள் மனசாட்சியினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த பரிசேய சதுசேயர்களுக்குள்ளாக இருந்த மனசாட்சியை விட இந்த சாதாரண ஜனங்களுக்குள்ளாக சில மனசாட்சிகள் இருந்திருக்கு. அதுக்கு தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 விசேஷம் 19-20 பார்க்கும்பொழுது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா தங்கள் மனசாட்சிகளை என்ன செஞ்சிட்டார்கள், அதை அவருக்கு விசுவாசம் மனசாட்சி இல்லாதபடியினாலே அவர்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று அங்கே என்ன செய்கிறோன்னா பார்க்குறோம். அப்போ இங்கே ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனசாட்சி என்ன செய்யுதுன்னா காணப்படுது. நமக்கும் அது அதிகமாக தேவைப்பட வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய வசனம் தேவை. அதே சமயத்தில் நமக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்துக்கிறார். எந்த வகையிலும் விசுவாசத்தை இதை சேதப்படுத்தாதபடி மிகுந்த ஜாக்கிரதையோடு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ இந்த ஸ்திரீ மிகவும் நெருக்கப்பட்டவளாய் காணப்படுகிறார், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறார். இப்போ இவளை கல்லெறியும்படியாக அவர்கள் எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க. திஸ் இஸ் த டே ஷி இஸ் கோனா டை. இது அவளுடைய மரண தண்டனையின் நாள். ஒரு தூக்கு மேடையில் ஒரு மனிதன் இருப்பதை போல அவனுக்கு அந்த நிமிடங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பல மணி நேரம் ஓடுவதைப் போல இந்த ஸ்திரீக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும். அவள் நிச்சயம் அழுது கொண்டே இருந்திருப்பாள். அவளை கல்லெறியும்படியாக எல்லாரும் வேகமாக இருக்கிறார்கள். அவள் இதுக்கு முன்புதான் நீ அதை பார்த்துருப்பா. அவளுக்கு தெரியும் வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் திஸ் மாபிள், இந்த கூட்டத்தார் நிமித்தம் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் அவள் நன்கு அறிந்து அவள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறாள். இயேசு நிமிர்ந்து இந்த ஸ்திரீயை தவிர வேற யாரும் காணாமல், ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, நீ பாவம் செய்யாதே என்றார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் இவர்களை நியாயம் தீர்க்க அல்ல. அதே கிறிஸ்து தான் ஒரு நாள் நியாயம் தீர்க்க போறார், அது வேற விஷயம். அதற்கு முன்பதாக நீங்களும் நானும்
ஆட்டுக்குட்டியானவரோட இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டு அவருடைய சாட்சியின் வசனத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் அவர்களுக்கு இந்த உலகத்தில் சாட்சியாக பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் நீதி செய்கிறவனாக அவருக்கு முன்பதாக நம் ஆசாரியன் ராஜாக்களுமாய் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஒரு புறம் இருக்கட்டும். அவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் அவர் கிருபை பொருந்தியவராகவும் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படுத்தும் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திருகிறார். இப்பொழுதும் ஒருவரும் திக்கற்று விடாதபடி அவர் நம்மளை தேடி வருகிறவராக இருக்கு. அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இந்த ஸ்திரீயானவள் சாகிறதுக்கு அவளுக்கு எல்லாம் அவளுக்கு ரெடியாக இருக்குது, கல்லறியதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நோ ஒன் இஸ் கோயிங் டு சேவ் ஹர். அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் தேவன் அங்கே என்ன செய்கிறார் பாருங்கள். இந்த இப்போ மறுபடியும் இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு ஒலிவ மலைக்கு போனார், மறுநாள் காலையிலே அவர் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அது பக்கத்தில் தான் இருந்தாலும் he knows that this is something is going to happen today. அப்போது இதை இவளை மீட்கும்படியாகவே அவர் ஒலிவ மலையிலேருந்து என்ன செய்கிறாருன்னா இறங்கி வருகிறார். உங்களையும் மீட்டு கொள்ள முடியாதான பிதாவின் சிங்காசனத்தில் இருந்து அவர் இறங்கி உங்களுக்காய் எனக்காய் வந்தார். எவ்வளோ பெரிய மகிமையான காரியம். அவர் அந்த 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 பாவத்தின் ஸ்திரீயானவளை போலத்தானே நாமும் காணப்பட்டோம். ஒருவேளை அவள் ஜனங்கள் முன்பதாக அன்றைக்கு நியாயம் தீர்க்கப்படும்படியாக கல்லெறியும்படியாக அவள் சாகும்படியாக எல்லாராலும் தீர்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நமக்கு அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாமும் ஒரு காலத்தில் பிசாசினால் கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். ஒருவேளை இதை பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை பாவத்தின் காரியத்தில் சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். இந்த தேவனை அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்ததை போல நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. அவர் தானே உங்களை இரட்சகராக இருக்கிறார். உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாய் மீட்டுக் கொள்ளுகிறார். மீட்பராகவும் அவர் மாத்திரமே இருக்கிறார். அவர் தானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். உங்களை ஆற்றி தேற்றும்படியாக, உங்களை திக்கற்றவளாய் விடாதபடி இந்த நாளில் உங்களோடு கூட வருகிறார். உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து இறங்கி இந்த ஸ்திரீயை மீட்டு கொள்ளும்படியாக அவர் இறங்கி வந்தார். ஒருவேளை இயேசு வரலைன்னு சொன்னா அன்று அவள் மரித்திருப்பாள். நீங்களானாலும் இயேசு வரவில்லைன்னு சொன்னால் மறிக்கப்பட்ட அனுபவத்தில் நாம் வாழ்ந்திருப்போம். சிலர் மறித்தே போயிருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். இந்த கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நான் என்றோ மறித்திருப்பேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் என்னை சிறு வயதில் என்னை தொட்டார், என்னை பாதுகாத்தார், என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை நடத்துகிறார். உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் கடந்து போகிறார். அதன் பின்பு மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, அப்போ இவங்க பரிசேயர் போகலை, இந்த ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க. பரிசேயர் அங்கே தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்று செய்யணும், இவர் எப்படியாவது ட்ராப் பண்ணணும். they didn't left the place. சாட்சி கொடுக்கிறார்களுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்று அறியீர்கள். நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதான யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதான இந்த எரா ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல இந்த பரிசுத்த ஆவியானவரின் காலகட்டத்தில், கிருபையின் காலகட்டத்தில் அவர் நியாயம் தீர்க்கிறது இல்லை. அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் இதோ ஒரு சிங்காசனம் வருகிறது. கிருபையின் சிங்காசனத்திலிருந்து அவர் நியாயாதிபதியாக அமரப்போகிறார். அன்று இவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆயினும் இப்பொழுது இந்த நாளில் 2025வது வருடத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, இன்று உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார், கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார், அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் மன்னித்து மறந்து போகிறார் என்று பார்க்கிறோம். அவர் உங்களை நேசிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை திக்கற்றவளாய் விடுவதே இல்லை. நீ எந்த சூழ்நிலை போனாலும் அவர் உன்னை தேடி வருகிறவராக இருக்கிறார். இந்த ஸ்திரீ இயேசுவை எனக்கு உதவி செய்வாரா என்றெல்லாம் அவர் நினைக்கல. ஆனால் இயேசு தேடி போனார். உங்களையும் அவர் தேடி இந்த நாளில் வந்திருக்கிறார். எத்தனையோ நாட்களுக்கு முன்பு உங்களை தேடி வந்தது உண்டு. சிலர் வருடக்கிறதுக்கு முன்பதாக அவர் தேடி வந்தது உண்டு. அவர் அன்று வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மா என்னவா இருந்திருக்கும், நிலைமை என்னவா இருந்திருக்கும். அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்காக இன்று மாத்திரமல்ல, உலகம்
முடியும் சகல நாட்களிலும், இல்லை என்றால் நம்மளுடைய காலம் முடியும் வரைக்கும், அதன் பின்பு நம்முடைய சந்ததியும் இவருக்கு கடமைப்பட்டவர்களாய் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். காரணம், உங்கள் ஆத்மாவையும் என் ஆத்மாவையும் அவர் மீட்டு கொண்டவராக இருக்கிறார். மீட்டு கொண்ட தேவனுக்காக நான் என்னத்தை செய்ய போதும்? வேதம் சொல்லுகிற ரட்சிப்பெண்ணும் ஆடை எடுத்துக்கொண்டு நாளெல்லாம் அவரை துதித்துக் கொள்ளலாம். எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதித்துக் கொள்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஸ்திரீயை இயேசு தேடி வந்து அவர் என்ன செஞ்சார்னா காப்பாற்றி அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவளை மீண்டுமாக ஒரு பரிசுத்த, இனி பாவம் செய்யாத போ அப்படின்னு சொல்லி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு என்ன செய்கிறாருன்னா கொடுத்து அனுப்புகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் அதே சமயத்தில் அப்போஸ்தலர்கள் இல்லைன்னா ஸ்தேவானை பார்க்கும் பொழுது, பவுலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கூட கல்லறியெல்லாம் என்ன செஞ்சதுன்னா வந்தது. ஆனால் அந்த நாட்களில் கிறிஸ்துவின் ஆவியானவர் வேறு விதமாய் செயல்பட்டார். அது நம்ம பின்பு ஒரு நாள் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே விபச்சாரி ஸ்திரியை நம்ம பார்த்தோம். இங்கே ஒரு நாயின் என்று சொல்கிறதான ஒரு ஊருக்கு ஒரு கைம்பெண் என்ன செய்கிறார்னா இருக்கிறார், ஒரு விதவை இருக்கிறார், அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவன் இறந்து போகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, இவ இயேசுகிட்ட போல, இயேசுதான் அவகிட்ட வர்றார். நம்மளே அவர் தான் தேடி வந்தார். பாடல்களுடைய தேடி வந்த தெய்வம் இயேசு அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வருகிறாரு. இந்த தேவனுக்கு நான் என்ன செய்வேன்? என்னை தேடி வந்த தேவனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கணும், அவரை போல வாழ, அவருடைய விருப்பத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ இங்கே சொல்லப்படுது, அவரை பார்த்து அவர் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. முதல் திங், அவருக்கு தெரியும் இவர் அற்புதம் செய்ய போறாரு. ஆனால் இவருடைய காரியத்தை பாருங்க, இயேசு எவ்வளோ அன்புள்ளவர்ங்கிறது. இந்த திக்கற்றோலை விடமாட்டாரு, நம்மளை தேடி வருகிறாருங்கிறதுக்கு வந்த உடனே அவர் ஒரு ஆறுதலை சொல்லுகிறார். Though he is 100% God, Jesus Christ in human form, he is also human and he is also God. சரி, அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவளை பார்த்து என்று சொல்லப்படுது லார்ட் அப்படின்னு, ஜீசஸ் என்று சொல்லப்படல, த லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளை பார்த்து அவர் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்களோ. பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆனால் அந்த அற்புதத்தை காட்டிலும் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறதை போல அவர் திக்கச்சொல்ல விடாதபடி அவர் தேடி வருகிறவராக இருக்கிறார் அல்லவா. இந்த நாயின் என்று சொல்லுகிறதான அந்த ஊருக்கு கூட அவர் தேடி வருகிறார். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை செய்கிறதுக்கே அவர் வர்றார், இது செய்யும்படியாகவே கடந்து போகிறார். உங்களுக்கும் அவர் செய்ய இன்னைக்கு கடந்து உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் அதை அறிவீர்களா? உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவேளை இயேசுவை நீங்கள தெரியும் சொன்னீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சர்வ வல்லவராக இருக்கிறதான கர்த்தர் தானே உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிடால் நிற்கும். அப்படிப்பட்ட மகத்துவத்தின் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியாக தேவன் சற்றும் குறையானவர் அல்ல. அதே தெய்வம் தான் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். உங்களோடு உங்கள் நடுவிலே அவர் மகிமை பொருந்தியவராய் வெளிப்பட அவர் விரும்புகிறார். இங்கே அந்த ஸ்திரீக்கு, அந்த விதவைக்கு அவர் தேடி வந்து உதவி செய்ததை போலத்தானே உங்களுக்கும் செய்ய அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். மனதுருகி என்று வேதம் சொல்லுகிறது. மறைத்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசினான். நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்கள்லாம் ஒரு மறைத்து போன ஒரு அனுபவம் போல இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை தேடி வந்து அவர் மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த ஸ்திரீக்கு மனதுருகின தேவன் உங்களுக்கும் மனதுருகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கூட வாழ விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போலத்தான் இவர்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, இங்கே நாயின் என்கிறதான ஊரில் இருக்கிறதான
இந்த வாலிபனை தேடி ஒரே பையனாக இருந்தனால அங்கே போய் அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறாருன்னா உதவி செய்கிறாரு. அவனை மீண்டும் என்ன செய்கிறாரு, அவனை கொண்டு வருகிறார். ஆனால் லாசரு என்கிறதான ஒரு மனுஷன் உண்டு, இயேசுக்கு ரொம்ப ஸ்நேகம் உள்ள ஒரு மனுஷன். அவனை வந்து 4 நாள் நினைச்சிட்டாருன்னா, இங்கே பார்க்கும்பொழுது அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை அந்த வாலிபனை தொட்டு உயிரோடு கொண்டு வந்துட்டார். ஊர்லேருந்து அப்படி போயிட்டு இருக்குது. the procession is going on to the funeral, it's about to end. இந்த அடக்கம் ஓரளவுக்கு போய் முடிய போகுது. ஆனால் அதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து போய் அதை அவளுக்கு வந்து மீட்டு கொடுக்குறார். இங்கே தன் நண்பனாக இருக்கிறதான லாசரு மரிக்க போகிறான் என்று தெரிந்து வெயிட் பண்ணி 4 நாள் கழித்து அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா அற்புதத்தை செய்கிறார். இந்த வித்தியாசம் என்ன, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு நாள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இப்போ 2 சம்பவத்தை பார்த்தோம். 3வது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இங்கே திக்கச்சவளாக இருக்கிறதான சமாரிய ஸ்திரீவை தேடி போகினார். யோவான் எழுதின நற்செய்தி 4வது அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனத்தெல்லாம் தொடர்ந்து வாசிக்கலாம். யூதாவை விட்டு மறுபடியும் கலீலியாவுக்கு போனார். இப்போ யூதாவிலிருந்து கலீலியாவுக்கு போகிறாரு. வழியில் சமாரியா வழியாக நினைச்சாரு. அவர் போகும்பொழுது 6வது வசனம் சொல்லுது, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. இப்போ மத்தியானம் கிட்டத்தட்ட 12 மணி உச்சி வெயிலாக இருந்திருக்கலாம். வெயில் இருந்துச்சோ இல்லையோ, அது ஒரு 12 o'clock கிட்ட என்ன செஞ்சுருக்குன்னா இருந்திருக்கும். அதை இளைப்படைந்தவராயின்னு சொல்லப்படுது. ட்ராவல் ஜேர்னி ஒரு இளைப்படைய வைத்திருக்கு. ரொம்ப ஒரு டயர்டாக என்ன செய்கிறாருன்னா அவர் இருக்கிறாரு. அப்போ சீசர்களெல்லாம் பக்கத்தில் போய் என்ன செய்யணும், மற்ற காரியங்களையும் வாங்க போகிறாங்க. அப்பொழுது சமாரியா 8வது வசனம் சொல்லுகிறது, சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். பொதுவாக பெண்கள் அந்த இயேசுவின் நாட்களிலும் சரி, இல்லை சில வருடங்களுக்கு முன்பதாக, இல்லை இன்னமும் கிராமப்புறங்களில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா தண்ணி எடுக்கும் பொழுது பெரும்பாலும் தனியாக யாரும் போக மாட்டாங்க. ஒரு 1-2 பேர் சேர்ந்து தான் பெண்களாக நினைச்சவர்கள்லாம் போய் தண்ணீர் மொண்டு கொண்டு வருவார்கள், பிடித்து கொண்டு வருவார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்திரீ தனியாக வர்றா அப்படின்னா என்ன, இவ ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீ. உங்கள் வாழ்க்கையிலும் கூட சொந்த பந்தங்களினாலும் அநேக நண்பர்களினாலும் உங்களை யார் நேசிக்கணுமோ அவர்கள் நேசிக்காதபடி உங்களை உதாசீனப்படுத்தி அவர்கள் நிமித்தமாக நீங்களும் சமுதாயத்தில் ஏராளமான இன்னல்களுக்குள்ளாக நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களைப் போல நீங்கள் காணப்பட்டிருக்கலாம், ஒதுக்கியே வைத்திருக்கலாம். இந்த சமாரியஸ்தியும் அப்படி தான், யாருமே இல்லை, ரோடு கூட பேசுவதற்கு யாரும் இல்லை. she has to come all the way all alone. இந்த நாடு வழி முழுவதும் தனியாக தான் வரணும். என்ன எவ்வளோ யோசிச்சுட்டு வந்தான்னு தெரில. ஆனால் இங்கே வந்தவுடனே இயேசு கேட்குற தாகத்துக்கு தா அப்படிங்கிறார். பொதுவாக யூதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா கேட்குறார். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் போகுது. 14ஆம் வசனம் நமக்கு தெரியும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இப்போ முதல் ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு உயிரை பாதுகாத்து கொடுத்தார். 2வது ஸ்திரீக்கு பார்த்தா தன் பிள்ளையுடைய உயிரை பாதுகாத்து அவளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தினார். இப்போ இந்த ஸ்திரீக்கு என்ன கொடுக்குறாருன்னா நித்திய ஜீவனை கொடுக்குறார். உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தான் கிறிஸ்து இறங்கி வந்தார். அவர் வந்து எனக்குள்ளே ஜீவ ஊற்றாகிய பரிசுத்தாவினரை வைத்திருக்கிறார். அது வற்றாத நீரூற்றை போல அது ஊறிக்கொண்டே அது பெருகி கொண்டே இருக்கிறதான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ள அப்படி the river of joy is still there. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர், சந்தோஷத்தின் ஆவியானவர் நதியை போல பாடல் கூட உண்டு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குது, இட்ஸ் பாப்லிங் என்று ஆங்கிலத்தில் பாடுவார்கள். அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த ஜீவ தண்ணீர் அன்று சமாரிய ஸ்திரீக்கு கொடுத்தால் அவளுக்குள்ள காணப்பட்டது நமக்கும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவர் எனக்கு தாகம் உண்டாகாமல் நான் இங்கே மொண்டு கொள்ளாமல் வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அது என்னன்னே தெரில, ஆனால் அவள் கேட்குறான். ஏன்னா நவ் ஹீ கம்ஸ் டு நோ. ஏன்னா யாருமே பேசலை, இந்த மனுஷன் நம்மகிட்ட பேசுகிறாரு. யூதர்கள் யாரும் பேச மாட்டாங்க. சமாரியாவிலே எந்த ஸ்திரீயும் யாரும் அவளோடு கூட வர்றதில்ல. ஆனால் யூதராக இருந்தும் உன்னோட பேசுகிறாரே. 19ஆம் வசனம் வாசிக்கும். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காணுகிறேன். எங்கள் பிதாக்கள் இப்போ வேறு இடத்துக்கு போகிற இந்த மலைகளை தொழுது கொண்டு வந்தார்கள். இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷனில் இருந்தால் இப்போது ஆறுதல் கிடைக்குது. ஆறுதல் கிடைத்த உடனே அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தாருன்னு சொன்ன உடனே அவர் போய் கை வச்சு ஜெபம் பண்ண அந்த மாதிரிலாம் இது இல்லை. தா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவளுக்குள்ள வேற ஒரு காரியத்தை பேச ஆரம்பிக்கிறான்.
முதல்ல வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்ததான இந்த ஸ்திரீ, நீ எங்கள்கிட்டலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களே, நாங்கள் தண்ணீர் தரமாட்டோமே, நீங்கள் உங்ககிட்ட நீ மொண்டு கொள்வதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படிலாம் பேசி கொண்டிருந்ததான ஸ்திரீ திடீரென்று இப்போ வேற ஒரு காரியத்தை அவள் கேட்குறாள். எந்த நிமிஷத்தில் அவள் தர வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லி இந்த 19 வசனத்தில் நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ப்ரொஃபெட் அப்படிங்கிறது இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யறா வர்றா. முதல்ல ஒரு சாதாரண மனுஷனாக பார்த்தா, அப்புறம் யூதன், அப்புறம் ஒரு நல்ல ஒரு மனிதனாக பார்க்குறார். நல்ல மனிதன்லேருந்து இப்போ ப்ரொஃபெட்டாக என்ன செஞ்சுட்டாருன்னா பார்க்குறா. இப்போ ப்ரொஃபெட்டில் இருந்து இப்போ அடுத்த காரியத்துக்கு என்ன செய்யறாருன்னா கொண்டு போகிறார். என்ன அப்படின்னா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார்களே என்றார். இவளுக்குள்ள ரொம்ப நாள் அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம இப்படி இருக்கிறோம், அவங்க இப்படி இருக்கிறாங்க, அது என்ன அவங்க மட்டும் போய் தேவாலயத்தில் தொழுது கொள்கிறாங்க, நம்ம மலைகளில் போய் தொழுது கொள்கிறோமே. இப்போ இவளுக்கு இதை போய் யார்கிட்ட கேட்கறதுக்கு ஆல் த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். தேவனுடைய வசனத்திலிருந்து இல்லை என்றால் தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கும் அநேக கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. எப்படி மூடப்பட்டிருக்குன்னு சொன்னால், செழிப்பின் உபதேசத்தினாலும் மற்ற காரியங்களினாலும் கிறிஸ்துவை உபதேசிக்காதபடி மற்ற விதங்களில் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஒரு நாளில் கர்த்தர் வரும் நாட்களில் சீக்கிரமாய் எல்லா சபைகளுக்குள்ளாகும் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் செய்வாராக. அதற்கு இயேசு ஸ்ரீயை நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ள காலம் வருகிறது. நீங்கள் அறியாததையும் தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். அறியாததுன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் மற்ற விதிகள் அவங்க வேற ஒரு கலப்பில் என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. இவர்களுக்கு மோசையின் நியாயப்பிரமாணம் மற்றவர்களாக என்ன இருக்கிறபடினாலே என்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி இப்போ பிதா வரைக்கும் அவளோட பேசுகிறார். அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இப்போ தெய்வம் அப்படியே இறங்கி அவளோட பேசுது. பிதாவு வரைக்கும் அவரை என்ன கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இப்போ இவர் சொல்கிறதெல்லாம் இவளுக்கு ஏதோ ஒன்று புரியுது, ஆனால் புரியாத மாதிரியும் இருக்குது. இப்போ இவர் சொல்கிறா, மேசியான ஒருத்தர் வருவார், எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ காரியங்களே அவர் பேசுகிறார். இப்போ பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்போ மேசியாவை கண்டுபிடிச்சிட்டார். போய் சந்தோஷமாக ஜனங்கள் எல்லாரையும் போய் பார்த்து கூப்பிட்டு வர்றா. அங்கே குடத்தெல்லாம் போட்டுட்டு போகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த உலகத்தை பார்த்து பயந்து தனியாக நடந்து வந்தாலோ அந்த உலகத்தை தான் தேடி போகிறான், அந்த ஊருக்கு தான் போகிறா, அந்த மீட்பை போய் சொல்லுகிறா. இதை கேட்கிறதான தேவ ஜனமே, எந்த தேசம் எந்த ஊரில் ஒடுக்கப்படுகிறீர்களோ அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரு வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துவதற்கும் கிறிஸ்து ரட்சிப்பு உண்டு என்பதும் கிறிஸ்துதான் மேசியா என்பதையும் இந்த ஜனங்களுக்கு அன்று சமாரியா ஸ்திரீ சொன்னதை போல நீங்களும் நானும் சொல்லும்படியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஜீவ தண்ணீரை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஸ்திரீக்கு கிடைத்ததான ரட்சிப்பை போலதானே அதிலும் பெரிதான காரியங்களை நமக்கு கொடுத்துக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரிக்கப்பட்டிருக்கிறார். நம்மளிருந்து அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் திக்கற்றோலை விடுவது இல்லை. இவளுக்குள்ள அந்த ஒரு தாகம் இருந்திருக்கு. தேவனை தேடுகிறாள்ல, தேவன் தேடி வருகிறார். நீங்கள் தேவனை தேடுகிறீர்கள் அல்லவா? நிறைய நேரங்களில் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் அல்லவா? கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் என்னை பகைத்தது உங்களையும் பகைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். காரணம், ஏற்கனவே பகைத்திருக்கிறது. அவரோடு கூட நமக்கு உடன் சுதந்திரராமே, நாம் அவரோடு கூட பாடுபடும்படி, அவரோடு கூட மகிமையில் நாம் பங்குள்ளவராக இருக்கும்படி, அவரோட பாடுபடும்படி அப்படி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. மதுரை மரியாதை பார்க்கும் பொழுது அப்படிதான். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனாள் மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். முதல்ல பார்த்தோம் ஒரு மத்தியான வேலையில் பார்த்தோம், இப்போ ஒரு இரவு வேலையை என்ன செய்யறோம் பார்க்குறோம். வெகு இருட்டாக இருக்கும் பொழுது முதல் நாள் 10ஆம் வசனம், பின்பு அந்த சீஷர்கள் தங்களிடத்தில் இடத்திற்கு திரும்பி போனார்கள். இவ போய் சொல்லுகிறா, எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, குனிஞ்சு பார்க்குறாங்க.
அங்கே ஒன்றும் இல்லை, அப்படி கடந்து போகிறாங்க. அப்புறம் 2 தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கடந்து போனாங்க. 16ஆம் வசனத்தில் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டே இருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை 14ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் இவ்வளோ போல தான் ஒரு வாஞ்சையெல்லாம் இருக்குது. இயேசுவை தெரியும், ஆனால் அறியாமல் இருக்கிறோம். அறிவதற்கு நம்ம வாழ்க்கை முறை கொஞ்சம் மாற வேண்டியது இருக்குது. நமக்குள்ள உள்ளான மனுஷன் சீரடைய வேண்டியது இருக்கிறது. சுயம் சாம்பலாய் மாற வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்கு தெரியும். அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன் என்பதும் தெரியும். ஆனால் இவரை அறிந்து கொள்வது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். தெரிந்திருப்பது நிறைய பேருக்கு தெரியும், தெரிந்தவர்கள் எல்லாம் அறிந்து கொள்வது இல்லை. ஆனால் அறிந்து கொள்வர்கள் அவர்கள் கூட நித்திய ஜீவனில் பெரிய காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, யோவான் 20:15 சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அவரை தேடுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றார். அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான். அப்படியே மாறிட்டு ஒரே ஒரு வார்த்தை மரியாதை என்றார். இப்போ அவளுடைய சூழ்நிலையே மாறிட்டு. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வார்த்தை சொல்லுகிற தேவன், இந்த வார்த்தை வேதத்தின் மூலமாக உங்களோட கூட பேசுகிற தேவன். அன்று இஸ்ரவேல் ஜனத்துக்கு மன்னாவை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றார். அவள் திரும்பி பார்த்த ரபோனி என்றாள். அதற்கு போதுகிறே என்ற அர்த்தமாம். அதுக்கப்புறம் இப்போ வேற மாதிரி மாறிட்டார். 17ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் என் பிதாவிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மதிலனால் மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்காக பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ முதல்ல இவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்து மரியாளை தேடி போய் ஆற்றி தேடுகிறார். ஏன் அப்படின்னா சீஷரெல்லாம் பார்க்கலாம், அவங்க எல்லாரும் கடந்து அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவள் கல்லறைகளுக்கு நின்று அழுது கொண்டே இருக்கிறார். தேவன் மேலுள்ள அன்பு, கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு. ஒருவேளை இந்த நிலவுக்கு இந்த லெவலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை தேடி வருகிறவராகவே தான் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்தது மரியாளை தேடி போய் அவளை ஆற்றி தேற்றுகிறார். அல்லாதே மரியாளைன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் ரபோனி, அந்த மகிமை, அந்த வார்த்தை, அவர் மரியாளே அப்படின்னு கூப்பிடுற அவர் மட்டும் தான் அப்படி கூப்பிடுவார். இந்த 7 பிசாசுனால அவ்வளோ தொல்லை கொண்டதான இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுக்கு விடுதலை கொடுத்தா அன்றிலிருந்து இவரோடு கூட இருந்தார். சிலுவைக்கு பின்னால் அங்கே தான் இருப்பார். ஆஸ்தியினால் நிறைய காரியங்களை சில ஸ்திரீகள் செய்தார்கள். அவர்களோடு கூட இவர்களும் என்ன செய்கிறானா போகிறோம் வருகிறவருமாக இருக்கிறார். 12 அப்போஸ்தலரோடு கூட இவளும் சிஷ்யாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறார். இந்த மதுரை நாள் மரியாள் கிறிஸ்துவின் மேல் அலாதியான ஒரு அன்பை வைத்திருந்தார். இந்த அன்பு நித்திய அன்பாக இருந்தது. கிறிஸ்துவும் இறங்கி வந்தார். இவள் மூலமாக சீஷர்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் சகோதரனுக்கு போய் சொல் என்றார். இன்றைக்கும் உங்களை என்னையும் இந்த நற்செய்தியை சொல்லும்படியாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் சில வேளையில் நாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது கொண்டே இருக்கிறோம். நம்மோடு இருக்கிறார், ஆனால் அது அறியாதபடி தெரிந்திருக்கு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு தெரிந்திருக்கு, அதை அறிய வேண்டும். அப்பொழுதுதான் பிறருக்கு போய் நம்ம மற்ற காரியங்களை சொல்ல முடியும். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபையை உங்களுக்கு தருவாராக. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் ஒரு காலம் உங்களை திக்கற்றவளாய் விடுவதே இல்லை. உங்களை தேடி வருவார், உங்களை ஆற்றுவார். உங்களுக்கு தேவைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், தெரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அறிய முற்படுங்கள். அறிகிறது என்பது அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அதே போலத்தானே நீங்களும் கிறிஸ்துவை அறிய வேண்டும். ஏனோக்கு கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சான், அவன் காணப்படாமல் போனான். நம்மளும் சுயம் காணப்படாமல் போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். God bless you.